ஆக்சுவலா அரசு அப்படின்னா என்ன அப்படின்னா, சிம்பிளா ஒரே வார்த்தையில விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு தனிநபரோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ கிடைக்க வேண்டிய பொருளாதார நியதி, அவனுடைய அடிப்படை வாழ்வாதாரம் மற்றும் சமநீதி, சமபங்கீடு, அவங்களுடைய எதிர்கால வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பொதுவாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் அரசியல். சரிங்களா? அந்த அரசை இயக்குவதற்கு உலக நாடுகள் பலவிதமான அரசியல் அமைப்புகளை வச்சிருக்காங்க. அதுல உலகம் முழுவதுமாக பல ஆட்சி முறைகள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மன்னராட்சி இருக்கு, மக்களாட்சி இருக்கு, கூட்டாட்சி முறை இருக்கு. அது போன்ற பல விதமான அரசியல் அமைப்புகள் எல்லா நாடுகள்லயும் கடைபிடிக்கிறாங்க. சரிங்களா? அதுல மக்களுடைய அதிகாரம், மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம், அது மட்டும் இல்லாம மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் யாராலையும் ஒரு தனிநபரால ஒரு சமூகத்தினால பறிக்கப்படக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் மக்களாட்சி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது அந்த மக்களாட்சி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி ஹைலி பவர்ஃபுல் கன்ஸ்ட்ரக்டட் ஒரு அமைப்பு அது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக மக்களால் கட்டமைக்க வேண்டிய ஒரு அரசு எந்திரம் அப்படிங்கிறது தான் மக்களாட்சி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்திய மக்களாட்சியின் அடிப்படையில் இயங்குறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் பெருமைப்பட்டுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கத்தை இயக்குவதற்கு, அரசியல் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகளாக உருவாக்கப்பட்டு அதற்கு கீழே ஒரு செயல்பாடுகளை கொண்டு வராங்க பார்த்தீங்களா? மிகவும் தரமட்டமாக, கேவலமாக, அதாவது சிம்பிளா நான் ஒரே வார்த்தையில முடிக்க விரும்புறேன் இந்த விஷயங்கள பத்தி. நீங்க வந்து அரசியல் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சேவை பணியா நினைச்சு அரசியலுக்கு யாரா இருந்தாலும் வாங்க. தயவு செஞ்சு கேவலமா யாரு எல்லாரையுமே நான் வணங்கி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கேவலமா மத்த தொழில் பண்ற மாரி, வேலை செய்யற மாரி, புரொடக்ஷன் பண்ற மாரி நினைச்சுக்கிட்டு அரசியலுக்கு வராதீங்க. அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு 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 வேலை அது. சரிங்களா?